ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு பிளெண்டர் டியூட்டோரியல்ஸ். ஸோ இந்த டியூட்டோரியல்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டியூட்டோரியல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா ஒரு கான்செப்ட் ஆர்ட் வந்து எப்படி பண்ணலாம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 சாப்டர் வந்து நீங்கள் யாரும் பார்க்கலன்னா இங்கே மேலே கார்டு தரேன். ஸோ அந்த கார்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த 3rd சாப்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பிளாக் அவுட் பண்ண போகிறோம், லைக் கிரே பாக்ஸ். ஸோ அந்த கிரே பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பேசிக் லைட்டிங், ஓகேங்களா. ஸோ அந்த லைட்டிங் வந்து நம்ம வைக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ வச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அண்ட் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கணும் அண்டு கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் வந்து கேமராஸ் வந்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம இந்த சாப்டரில் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டிங் வித் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். சும்மா உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த கான்செப்ட் ஆர்ட்டோட நேம், அந்த நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும்னா மோஸ்ட்லி வந்து க்ளீனாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ கச்சா மச்சான்னு எல்லாமே மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து க்ளீனாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுக்கணும்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளெண்ட். ஸோ பிளெண்டுன்றது வந்து இந்த பிளெண்டர் ஃபைல் ஃபார்மேட் சேவ் பண்ணுற இடம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளெண்டர் ஃபைலை சேவ் பண்ணிங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து சேவ் ஒன்னு நீங்கள் நேம் கொடுக்குறீங்கன்னா save1.blend சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த பிளெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த ஃபைல் வந்து FBX. ஸோ பிளெண்டர் ஃபைலில் இருக்கிற அந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் வந்து FBXாக எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் FBXாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து FBX ஃபோல்டரில் போட்டுங்க. இல்லைனா OBJவாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா OBJயில் நீங்கள் இப்போ அதுக்குன்னு ஒரு தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுருங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு எதாவது சாஃப்ட்வேரில் நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் OBJ கொடுத்துட்டு நீங்கள் இம்போர்ட் ஃப்ரம் OBJன்னு கொடுத்துட்டு நீங்கள் FBX ஃபைல் இம்போர்ட் பண்ணுவீங்க, இல்லை இம்போர்ட் ஃப்ரம் FBX கொடுத்துட்டு OBJ ஃபைல் இம்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து இதில் வர வேணாம், ஓகேங்களா. ஸோ அது இந்த FBX ஃபைல் ஒன்று போட்டிருக்கு. நம்ம மோஸ்ட்லி வந்து FBX தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர். ஸோ பிளெண்டரில் இந்த ஃபைலில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்சர்ஸ் வந்து நம்ம அந்த டெக்ஸ்சர் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜஸ். ஸோ அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த டெக்ஸ்சர் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம போட்டு வைப்போம். ஸோ இந்த டெக்ஸ்சர் ஃபோல்டருக்குள்ளேயே வந்து உங்கள்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருந்ததுன்னா அந்தந்த மாடல்ஸோட ஒரு ஃபோல்டர் ஒன்றா போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்தந்த மாடல்ஸோட டெக்ஸ்சர்ஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் என்ன டெக்ஸ்சர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டெக்ஸ்சர் சாஃப்ட்வேரோட ஃபோல்டர், ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பிடிக்கல, நீங்கள் அந்த டெக்ஸ்சர் மாற்றணுன்னா நீங்கள் இந்த டெக்ஸ்சர் ஃபைலை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நான் சப்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் ஃபைலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்சருக்குள்ளேயே போயிட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் மாற்றுமோ அந்த டெக்ஸ்சர் அப்படியே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைலு. அண்ட் இது வந்து லாஸ்ட் வந்து ரெண்டர். ஸோ ரெண்டரில் வந்து நீங்கள் பண்ணுற அந்த ரெண்டர் இமேஜஸ் அண்ட் ரெண்டர் வீடியோஸ் இருக்குங்களே, ஸோ அது வந்து நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதிலே வந்து நீங்கள் ரெண்டர் இமேஜஸ், அதுக்கப்புறமா ரெண்டர் வீடியோஸ், இது ரெண்டுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோல்டர்ஸில் வந்து உங்கள் இமேஜஸ் கண்டென்ட் எல்லாமே இருக்கும் அண்ட் இந்த ஃபோல்டர்ஸில் வந்து நீங்கள் வீடியோஸ் கண்டென்ட் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்கள் இதில் வந்து மல்டிபிள் ஷார்ட்ஸ் இருக்குன்னா இந்த ரெண்டர் வீடியோஸ்லேயே வந்து இதிலே வந்து நீங்கள் சீன் 1 அந்த சீன் 1 ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து எத்தனை ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது 2 ஷார்ட்ஸ் இருக்குன்னா ஷார்ட் 1, அதுக்கப்புறமா ஷார்ட் 2,
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வெவ்வேறு ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இது தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கைஸ் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ பிளெண்டர் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த பிளெண்டர் ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எஃப்பிஎக்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஸ்டன்ஸ் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் சப்ஸ்டன்ஸ் ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதில் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெக்ஸ்சர் ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து இதில் ரெண்டர் இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டர் இமேஜஸை வந்து நீங்கள் இந்த ரெண்டரில் போயிட்டு இந்த ரெண்டர் இமேஜஸ் அண்ட் ரெண்டர் வீடியோஸ் ஸோ இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பேக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பேக்குன்னு ஒன்று போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து எல்லா ஃபைலை முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து நீங்கள் ஃபைலை க்ளீன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுவீங்களா? ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளெண்டர் ஃபைலை வந்து நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் உங்கள் பிளெண்டர் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து டெக்ஸ்சரை வந்து ரீஅசைன் பண்ண தேவையே இல்லை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுவே நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து அந்தந்த மாடல்ஸில் வந்து கரெக்டாக போய் ப்ளேஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பேக் பண்ணிவிட்டு இந்த பேக் ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் அந்த பிளெண்டர் ஃபைலை சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் சோர்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது இங்கே வந்து அன்ரியல் இன்ஜின் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த மாதிரி சேவ் ஆகிடும் ஃபுல்லாக, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வராது. பட் ஆனால் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபைலோட லிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே அந்த டெக்ஸ்சர் ஃபைலோட சேர்த்தே அது வரும். ஸோ நீங்கள் வந்து திரும்பியும் ரீஅசைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பிளெண்டர் எஃப்எக்ஸ் பேக் ரெண்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று விஷயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் லைக் இது மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அசெட் ப்ரௌஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அசெட் ப்ரௌஸ், ஸோ உங்களுக்கு தேவைப்படுற நீங்கள் டைம் மிச்சம் பண்ணுற ஒரு சில மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட்ஸில் சேவாக இருக்குல்ல, ஸோ இந்த டவுன்லோட்ஸில் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த அசெட் ப்ரௌசரில் சேர்த்து விட்ருங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேர்த்து விட்டுட்டு இந்த அசெட் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் உங்கள் பிளெண்டர் ஃபைலுக்கு இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து டேரெக்டாக லிங்க் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ பிளெண்டர் ஃபைல் டு அசெட் ப்ரௌசருக்கு வந்து லிங்க் ஆகிடும் உங்களோட மாடல், ஸோ ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் டவுன்லோடை வச்சுட்டே நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு நாள் கழித்து நீங்கள் இந்த டவுன்லோட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களோட அசெட் காணாமல் போயிடும், ஓகேங்களா? அந்த அசெட்டோட டெக்ஸ்சர்ஸ் காணாமல் போயிடும். அண்ட் உள்ள பிளெண்டர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா அசெட் இருக்கும், பட் ஆனால் டெக்ஸ்சர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்க வந்து நீங்கள் அசெட் ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களோட நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த டெக்ஸ்சர்ஸ் அண்ட் மாடல்ஸோட எஃப்எக்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது நான் மோஸ்ட்லி வந்து போட மாட்டேன், ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதா இருக்கும், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நான் இந்த அசெட் ப்ரௌசர் நான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ மற்றபடி வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 7 ஃபோல்டர்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 7 ஃபோல்டர்ஸுமே வந்து கான்செப்ட் ஆர்ட்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் வந்து நீங்கள் அந்த ஃபோல்டரை லைக் நேமிங் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த எல்லா இதுவுமே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் காப்பி பண்ணி இது வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஜம்ப். அண்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேவ் ஒன்று அடிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சேவில் கான்செப்ட் ஆர்ட், ஸோ பிளெண்டரில் எப்போவுமே வந்து மல்டிபிள் சேவ்ஸ் போடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சேவ் ஒன்னில் வந்து எதுவுமே இருக்காது, அதனால் இப்போதைக்கு வந்து நம்ம வெறும் க்யூப் மட்டும் தான் இருக்குது. அண்ட் இந்த க்யூப்பை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷனில் வந்து கிரே பாக்ஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த கிரே பாக்ஸில் தான் வந்து உங்களோட பேசிக்கான மாடல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதோட இதெல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன மாடல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணீங்களோ அதை உங்கள் க்ரியேட்டிவிட்டி மூலமாக இந்த கிரே பாக்ஸில் வந்து உங்களால் இது பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் பியூர் ரெஃப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பியூர் ரெஃப்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெப்சைட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து உங்களோட இமேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த இமேஜஸும் வந்து உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஃப்ரீ தான். ஸோ டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த விண்டோஸ் இது கொடுங்க 64 பிட்டும். அது உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து காசு கேட்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்குது சாஃப்ட்வேர். உங்களுக்கு விருப்பம் தான் டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கஸ்டம் அமௌண்ட்டில் போயிட்டு 0ன்னு கொடுங்க. 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீயாக கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இதை டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பியூர் ரெஃப்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் சர்ச் இன்ஜினில் இங்கே வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்டை தான் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சேம் எக்ஸாக்டாக அதே மாதிரி பண்ண போகிறோம். அண்ட் என்னென்னா கொஞ்சம் பெட்டராக பண்ண போகிறோம் இதை விட. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதோட கேமராஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்யூப் போட்டுக்கோங்க. ஸோ க்யூப் எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தெளிவாகவே பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஃப்ரண்ட்டா? ஓகே, யா இதுதான் ஃப்ரண்ட். அப்போனா நம்ம கேமரா வந்து இந்த பக்கம் தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ கேமராஸ் போங்க. அண்ட் இந்த ஷார்ட்கட்ஸ் கீஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா லைக் நம்ம ஆல்ரெடி பிளெண்டர் பேசிக்ஸ்லேயே வந்து நம்ம எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். லைக் ஒரு சீரீஸ் ஆஃப் டுட்டோரியல் வந்து நம்ம போட்டிருக்கோம் பிளெண்டர் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளெண்டர் பேசிக்ஸை வந்து நீங்கள் அந்த டுட்டோரியல்ஸ் அந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் மேலே கார்டில் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருக்க என்னென்ன டூல்ஸ்லாம் நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டூல்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் என்ன, அண்ட் மாடிஃபைஸ்னால் என்ன, யூவி ரேட்டிங்னா என்ன, ஸ்கல்ப்டிங்னா என்ன, டெக்ஸ்சர்னா என்ன, ஷேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த டுட்டோரியல் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் பிளெண்டர் நாலேஜ் வந்து அவசியம். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ பார்த்தா தான் வந்து இது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேமரா எடுத்துக்கலாம். ஸோ கேமராவில் போயிட்டு இங்கே கேமரா, டாலி கேம், க்ரெயின் கேம் அண்ட் 2D ரிக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு கேமரா போதும். ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் இருக்கிற பொசிஷன்லேயே வந்து உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமரா வந்து அலைன் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+0. ஸோ இது கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேமரா வந்து நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த கேமரா வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜூம் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வியூவில் போயிட்டு கேமரா டு வியூன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கினீங்களா உங்கள் கேமரா ஆப்ஷனில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கேமராவோடய சேர்ந்தே வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அப்படி வந்து உங்கள் கேமராஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். லைக் எந்த வியூவில் வேணுமோ அந்த வியூவில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த வே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் கேமராவில் வந்து நம்ம ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். 40, 80, no, I think it's 40 is right. 35 இல்லை 40 கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமரா ரெசல்யூஷன் சொல்லிட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை இப்போதைக்கு ஹைட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசல்யூஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் உங்களோட பிளெண்டர் ரெண்டர்ஸ்க்கு, வீடியோ ரெண்டர்ஸ்க்கு ஸோ இந்த ரெசல்யூஷன்ஸ்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நான் 4K அல்ட்ராவில் போவேன் ஓகேங்களா. ஸோ அல்ட்ராவில் வந்து இந்த 1920 1080 இதுவே வந்து
டபுள் டைம்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூவே நம்ம வந்து போடலாம். இல்லை இந்த வேல்யூ போடலாமா 3840 × 2160. ஸோ இந்த வேல்யூஸை போடலாம். ஸோ இந்த வேல்யூஸ் போடுறதுக்கு இங்கே அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 3840. ஸோ 3840 ஓகேங்களா. இங்கே வந்து 2160. ஸோ இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் கேமராவோட ரெசல்யூஷன் வந்து 4K ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்க்க சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதோட ரெண்டர் சைஸ் அதோட பிக்சல் கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 1080pலேருந்து நம்ம 4Kக்கு மாற்றிருக்கோம். அதாவது டபுள் டைம்ஸ் 2K 4K ஓகேங்களா. ஸோ டபுள் டைம்ஸ் வந்து நம்ம இதோட கேமரா குவாலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்மளோட வீடியோட ரெண்டர் அண்ட் ரெண்டர் வீடியோ அண்ட் ரெண்டர் இமேஜஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக வரும். அண்ட் இதில் வந்து ரெண்டர் ரீஜன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டர் ரீஜன்றது வந்து இந்த ரெண்டர் இப்போ இந்த கேமரா வழியாக இந்த ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லைட் கிரே பார்க்குறீங்களா. ஸோ இந்த லைட் கிரே தான் வந்து ரெண்டர் ரீஜன் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டர் ரீஜன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பின்னாடி இந்த லைட் கிரேக்கு பின்னாடி இந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வெளியில் இருக்கிற இந்த ஒரு ஏரியாஸ் வந்து எதுவுமே கேமரா ரெண்டர் பண்ணுது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து நிறைய மெமரிஸ் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் கேமராக்கு போகிறேன். ஸோ கேமராவில் போயிட்டு வியூ போர்ட் டிஸ்பிளே இதில் வந்து பாஸ்போர்ட் அவுட் இது கொடுத்துட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த கிரே ஒயிட் பாக்ஸில் இந்த லைனை தாண்டி போனால் எனக்கு இந்த பாக்ஸ் வந்து விசிபிளாக இருக்காது. அதே தான் வந்து ரெண்டர்லேயும் இருக்கும். ஸோ இந்த கேமராவில் என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் அதை ரெண்டர் பண்ணோம். மிச்சம் இருக்கிற அவுட் சைடில் வந்து என்ன இருக்கோ என்னெல்லாம் நிறைய இருக்கோ அதை எதுவுமே வந்து துளி கூட ரெண்டர் பண்ணாது. இப்போ இதுவே வந்து நான் ரெண்டர் ரீஜன் ஆஃப் பண்ணி விட்றேன். ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த இது வந்து ரெண்டர் ஆகும். இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸிங்க்கான இது மட்டும்தான். ஸோ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக இது பண்ணுறதுக்காக தான். இதை பற்றி இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாகவே வச்சிடலாம். இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 4Kல இருக்குது. வேணுன்னா கூட நம்ம வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இன்டூ 2ன்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு 8K லைக் 8Kன்னு சொல்லக்கூடாது 8.5 8/4 ஆர் 8/3 இந்த மாதிரி சைஸ் ரெசல்யூஷனில் இருக்கும். ஸோ 7680 × 2160. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் லேண்ட்ஸ்கேப்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் இது. ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து இது தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம 4Kலே வந்து நம்ம வச்சுக்கலாம். 4K வச்சுட்டு ஸோ இது வந்து கேமரா வியூவை வந்து இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வேணால் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இதில் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிவிடுங்க. இல்லை நமக்கு எதுவுமே தேவையில்லை. யா கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட அவுட்லைன் பேனல்ஸ், இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ஸ், அண்ட் இது நம்ம மெயின் ஒர்க் ஸ்பேஸ், அண்டு இது வந்து நம்மளோட ரெண்டர் அவுட்புட்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து பியூர்எஃப் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதிலே வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இமேஜ் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இமேஜ் எடிட்டரில் போயிட்டு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் இமேஜ் கொடுங்க. உங்கள் இமேஜ் எங்கே இருக்கோ அந்த இமேஜுக்கு போயிட்டு எங்கே இருக்குது டவுன்லோட்ஸ் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டருக்குள்ளேயே வந்து ஒரு பியூர்எஃப் மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த பியூர்எஃபை கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் இதிலே வச்சு ஒர்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா.
ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் கோட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிளாக் கோட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. லைக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் இருக்குது, லார்ஜ் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பேமெண்ட் மாதிரி ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு தூண் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆஃப் தூண் அண்ட் இது ஒரு ஃபுல் தூண், பில்லர்ஸ். இந்த ஃபுல் பில்லர்ஸில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் இங்கே ஒரு சின்ன பில்லர்லேயும் டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் இங்கே ஒரு பில்லர்ஸே இல்லை, பட் ஆனால் அந்த பில்லரோட சப்போர்ட் பண்ணுற அந்த இதில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் இங்கே ஒரு ஆள் நிற்கிறான். அண்ட் அதுக்கு கீழே இங்கே ஒரு பெரிய இது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது? சுற்றி வந்து பெரிய பெரிய ஒரு கேவ் செட்டப்பில் ஒன்று இருக்குது. அண்ட் நிறைய வெஜிடேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெஜிடேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் மேலேருந்து ஒரு காட் ரேஸ், சன் ரேஸ் வந்து ஒன்று வருது. அண்ட் முக்கியமாக வந்து கீழே வந்து வாட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இத்தனை விஷயமும் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஒன்று ஒன்றா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மெயினாக ஒரு இது ஒன்று தேவை. ஸோ இதில் வந்து அசெட் போயிட்டு கேரக்டர் அசெட்ஸ். ஸோ இதில் வந்து எஸ்கேஎம் குவீன் எஃப்எக்ஸ். ஸோ இது நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம அன்ரியல் என்ஜின்லேருந்து இந்த மேனிக் குவீன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த கேரக்டரை வந்து எதுக்கு நம்ம வச்சுருக்கோன்னா ப்ரொபோர்ஷன்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டரோட ஹைட் அண்ட் இந்த கேரக்டரோட வித்தை வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்மளோட மாடல்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? ஏன்னா நானும் ஒரு சில கேரக்டர் வச்சுருக்கேன். பட் ஆனால் அந்த கேரக்டர் பேசிஸில் நான் அந்த மாடல்ஸ் க்ரியேட் பண்ணேன்னா எனக்கு அன்ரியல் இன்ஜினில் போயிட்டு தான் நான் ரெண்டர் பண்ணுவேன். ஸோ அங்கே ரெண்டர் பண்ணும்போது இந்த கேரக்டரோட கம்பேர் பண்ணி அந்த மாடல் பார்க்கும்போது அந்த மாடல் ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இன்ஜினில் இருக்க கேரக்டரை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம பிளெண்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது வந்து நம்ம இதில் போன் செட்டப் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேரக்டர் வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த குட்டியால் நம்ம கேமரா அவ்வளோ தள்ளி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இதை மாற்றிடலாம். ஸோ ஃப்ளாட்டாக மாற்றிட்டு ஷேடோஸ் அண்ட் கேவிட்டிஸ் இதில் வந்து போத் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ ரெண்டர் செட்டப்பில் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேடோஸ் அண்ட் கேவிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே இந்த ஒரு ஃபேக் லைட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஃபேக் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேரக்டர்ஸ் ஆர் மாடல்ஸ் எது வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தூண் ரெடி பண்ணிடலாம். ஸோ தூண் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம். சிம்பிளாக பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டெக்ஸ்சரில் வந்து கொஞ்சம் நல்லா மெருகேற்றி வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்யூப் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இந்த க்யூப் ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு பிளாக் அவுட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டெப்ஸும் இந்த கேரக்டரோட சைஸும் வந்து நமக்கு கரெக்டாகவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கேரக்டர் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய கல்லாட்டம் இருக்குது. ஸோ ஐ திங்க் இது ப்ரொபோர்ஷன்ஸ் கரெக்டாக இல்லை. அதனால் இப்போ நம்ம ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேஸ் கலர் ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. இது கொஞ்சம் பெருசாகவே பண்ணிடுவோம். கரெக்டாக இருக்கா?
திங்க் நம்ம இதில் கேமராவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். யா, ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்குது. ஸோ இதிலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கேரக்டர் கொஞ்சம் மேலே ஏற்றுவோம். இல்லை வேணாம், இப்போதைக்கு கேரக்டர் கீழே இருக்கட்டும். அண்ட் சைடில் வந்து இன்னொரு பாக்ஸஸ் போடுவோம். ஐ திங்க் இந்த பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். யா, ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். அண்ட் நம்மளோட பாக்ஸ் இங்கே இருக்கட்டும். அண்ட் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடலாம். வச்சுட்டு இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸ், அண்ட் இங்கே ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மேலேயே வந்து இன்னொரு இந்த பில்லர்ஸ் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வைக்கணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இப்படி வைக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதே இதை வந்து நம்ம இதுக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கும் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நான் கரெக்டான அலைன்மெண்ட்டில் வைக்கலை. ஏன்னா இது கிரே பாக்ஸுன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக தான் வச்சுருக்கோம். அண்ட் இந்த தூண் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். ஐ திங்க் இது கொஞ்சம் ஓவர் ஹைட்டாக இருக்குது இந்த பார்ட்டு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அண்ட் இது கரெக்டாக இருக்கும். யா, ஸோ இப்போ வந்து அடுத்து என்னென்னா, இது ஆக்சுவலி லாஜிக்கலி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு தூண்ஸ் எல்லாமே வந்து பாதி தான் இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ மீதி பாதி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி இல்லை. ஆனால் நம்ம இங்கே வந்து நம்ம அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கலாம். ஸோ இன்னொரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்ஸை வந்து சி ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணி இதோட அடியில் கொடுத்துடலாம். ஸோ இதே இதை வந்து நம்ம இதுக்கும் 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 கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தூணுக்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக இருக்குது. அண்ட் இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் போடுங்க. பாக்ஸை போட்டுட்டு கரெக்டாக இந்த கேரக்டர் கிட்ட வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இது பெருசாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ஒரு ரூயின் டைப்பில் தான் இருக்குது. ஸோ ரூயின் டைப்பில் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. கேரக்டரோட சிங்க் ஆகணும் கரெக்டாக. இல்லை, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இப்படிக்கா ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு கீழே வச்சிடலாம். ஸோ கீழே வச்சுட்டு ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரே மாடிஃபயர். ஸோ அரே மாடிஃபயர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அரே மாடிஃபயர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த டுட்டோரியல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது வந்து பிளெண்டர் பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது. அண்ட் ஜி ஆக்சிஸில் மைனஸில் எடுத்துகிட்டு வரலாம்.
அண்ட் வெயிட் கைஸ், நமக்கே வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ளோர் அண்ட் இந்த ஆக்சஸை வந்து டெலீட் பண்ணிடலாம். யா, ஸோ இப்போ இது கொடுத்துருமா? கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கவுண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யா, ஐ திங்க் இருக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த இதில் பாருங்கள், ஸோ கரெக்டாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி வந்து இதே ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இங்கேயும் வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா சும்மா இப்போதைக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்றா நம்ம பண்ணலாம். ஐ திங்க் இதில் வந்து அவன் கொஞ்சம் குட்டி இதுதான் வச்சுருக்கான். ஸோ நம்ம கொஞ்சம் பெருசாகவே வைக்கலாம். ஸோ பெருசாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கார்விங்ஸ் போட்ட மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம். ஹலோ, ஸோ இப்போ இது வச்சாச்சு. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் கவுண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் வந்து ஸ்டெப்ஸ் அதிகமாக்கிடலாம். யா, இது கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்குது. மோஸ்ட்லி இதுலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஐ திங்க் இந்த ஸ்டெப்ஸ் கூட நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். இதுவே அப்படியே டூப்ளிகேட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த பக்கம் வச்சிடலாம். ஆக்சுவலி இந்த பக்கம் தெரியாது. ஸோ ஐ திங்க் நம்ம வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் யா, வைக்க தேவையில்ல. ஐ திங்க் மெயின் பார்ட் வந்து நம்ம முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, கரெக்ட். ஸோ இப்போ அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஸ்கேல் பண்ணிவிட்டு யா, கரெக்டாக வந்து. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி நம்ம அப்படியே ஸ்கேல் பண்ணிடலாம். இவ்வளோ தூரம் இருக்காங்க, கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒரு சில இதெல்லாமே இங்கே வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு சில இந்த மாடல்ஸ், இந்த ஸ்டோன்ஸ் அந்த பேமெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ஒரு இதை வச்சுக்கலாம். அண்ட் ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். எப், பர்ஃபெக்ட். ஸோ வேறு என்ன மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம இதில் போட்டு பார்க்கலாம்.
ஸோ ஷேடோஸ் எந்த பக்கம் வருது? இந்த பக்கமா? யா, இந்த பக்கம் தான் வருது ஷேடோஸ். ஸோ இப்போ வந்து ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு ஒர்க் வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு பிளேனாக தான் இருக்கும். பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வாட்டரை மாற்றும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நமக்கு முடிஞ்சு ஆல்மோஸ்ட்டு. அண்ட் இப்போது கேமராவில் இந்த அளவுக்கு இருக்கா? ஸோ யூ ஹேவ் டு திரும்ப கேமராவை வந்து கனெக்ட் பண்ணணும் ஏற்ற மாதிரி. யா, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ ரெண்டருக்கு போயிடலாம். ஜி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸ் வீலில் வந்து எதில் வேணாலும் கொண்டு போய்க்கலாம். ஸோ சாலிட்னா சாலிட் போகும், மெட்டீரியல் பியூர்னா மெட்டீரியல் பிரிவுக்கு போகும், அதாவது டெக்ஸ்சருக்கு. அண்ட் ஒயர் ஃப்ரேம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர் ஃப்ரேமாக இருக்கும். அண்ட் ரெண்டர். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டர் செட்டிங்கில் தான் இருக்க போகிறோம். அண்ட் லைட்டில் போயிட்டு ஒரு சன்லைட் ஒன்று போட போகிறோம். ஸோ சன்லைட் ஒன்று போட்டுட்டு ஸோ அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். நோப் 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 நோப். வெயிட் அ மினிட், ஐ திங்க் நம்ம வந்து ஈவியில் இருக்குமா? ஓகே, நம்ம சைக்கிள்ஸ்க்காக மாற்றிடுங்க. ஸோ சைக்கிள்ஸ்க்காக மாற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னுமே சூப்பரான ஒரு இது இமேஜ் குவாலிட்டிஸ்லாம் நிறையவே வரும். மோஸ்ட்லி வந்து பிளெண்டர் சைக்கிள்ஸ் தான் வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து மேக்ஸ் சாம்பிள்ஸை கம்மி பண்ணியிருக்கோங்க. ஸோ உங்களால் வந்து ரெண்டரை வந்து டப்பு டப்புன்னு உங்களால் பார்க்க முடியும் லைவாகவே. அண்ட் லைட்டோட இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அண்ட் பேக்ரவுண்டை வந்து நம்ம டார்க்காக இருக்கலாம் கைஸ். ஸோ டார்க் ஆகிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இதில் இருக்கும். ஐ திங்க் அது மேலே வழியாக தானே வருது. ஸோ அப்போனா வந்து நம்ம சூரியனை இந்த பக்கம் தான் வைக்கணும், கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம கேரக்டருக்கான லைட்டிங்ஸ் வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லைட்டோட இது கூட நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். யா, இதில் வந்து சைஸை கம்மி பண்ணிவிட்டு லைட்டிங் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சிடலாம். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி தான். Yep, I think this one is perfect. இப்போதைக்கு வந்து சும்மா இதெல்லாமே வந்து ஒரு ஜென்ரலான ஒரு லைட்டிங் தான். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இன்னொன்று வந்து நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம் லைட்டிங்கில்.
அண்ட் நம்ம பிளெண்டரில் மட்டுமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போகிறது கிடையாது. அண்ட் வி ஆர் மூவிங் டு ஃபோட்டோஷாப் ஃபார் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கிரே பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இதுதான் வந்து இது. அண்ட் ஆக்சுவலி சரௌண்டிங்கில் வந்து ஒரு டூம் ஒன்று போடணும் கைஸ். அதில் டூமுக்கு வந்து லெட்ஸ் கோ ஃபார் யூவி ஸ்பியர். ஆக்சுவலி இந்த யூவி ஸ்பியரில் தான் வந்து நம்ம ஒரு சில மாடல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டெலீட் பண்ணணும். இப்போதைக்கு அதோட ஷேடோ இங்கே வருதா? அப்போனா இந்த இடத்துல டெலீட் பண்ணணும். இப்போது இதை இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணலாம், சப்டிவைட் பண்ணலாம். யா, ஸோ இப்போ இதில் வந்து டெலீட் பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு டூம் மாதிரி ஒன்று கிடச்சிச்சு, அதாவது ஒரு கேவ் செட்டப்பில் ஒன்று கிடச்சிச்சு. அண்ட் நம்ம இதுவும் போட்டுட்டோம், லைக் அந்த கிரே பாக்ஸும் போட்டுட்டோம். அண்ட் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா நம்ம வயர் ஃப்ரேம் பார்க்கலாம், பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். அண்ட் இப்போ இதில் வந்து என்ன ஒரு மேட்டர்னா, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக்கலாம் நம்ம. யா, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்குது கைஸ். அண்ட் ஐ திங்க் நம்ம கேமரா இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணலான்னு தோணுது. Yeah, I think this is fine. அண்ட் ஸ்டெப்ஸ்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸ்டெப்ஸுக்கு வந்து சும்மாவே வந்து அது இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த யூவி ஸ்பியரை ஹைட் பண்ணிடலாம். ஸோ ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸை டூப்ளிகேட் பண்ணி இங்கேயும் வைப்போம். யா, திங்க் இது கரெக்டாக இருக்கும். அண்ட் அதே பாக்ஸை வந்து இங்கேயும் வைக்கலாம். யா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிங்க் ஆகுது. யா, கரெக்டாக சிங்க் ஆகுது கைஸ். ஸோ ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ். நம்ம கிரே பாக்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஒன்று ஒன்றா வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தூணை பண்ண ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த தூணை பண்ண ஆரம்பிக்கலாம், அப்புறம் இது ஸ்டெப்ஸு, அப்புறம் கீழே இருக்க தூண்ஸு, அண்டு கீழே இருக்க இந்த பெரிய பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த இது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டரில் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஃபுல்லாக. அண்ட் வாட்டரும் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கேவுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு செட்டப் தான். நம்ம வந்து ஃபைனலாக வந்து மெகா ஸ்கேன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கேவ் செட்டப்புக்கு. ஏன்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம மெயின் மாடல் மட்டும் நம்ம இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மெகா ஸ்கேன்ஸ் தான் வந்து முக்கால்வாசி யூஸ் பண்ண போகிறோம், லைக் சரௌண்டிங்கில் அசெட் ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் Blender Tutorials. Bye bye.